வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். ஆஹ் இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் எப்படி நாங்கள் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இந்த மாதிரி சில மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரிலாம் கொண்டாடல. நாங்கள் சிம்பிளாக நோன்பு எடுத்து கும்பிட்டுருவோம். ஒரு 3 வருஷமாக தான் இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அதுதான் நம்ம மக்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு நம்ம சேனல்ல இதை நம்ம போடலாம். நாம எப்படி கொண்டாடணும், நாம என்ன நினைச்சு வேண்டுறோமோ கண்டிப்பா வரலட்சுமி நோன்பு நம்ம செஞ்சோம்னா முக்கியமா வீட்ல இந்த மாதிரி, அதுக்காக நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல. எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணோம். ஆண்டவ முன்னியத்துல நாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் செய்யும்போது என்னாச்சுனாக்கா, பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப பண்ண முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் பண்ணிட்டோம். செகண்ட் வருஷம் என்னாச்சுன்னா தள்ளி போயிடுச்சு. ஒரு டெத் ஆச்சு. அதனால என்ன பண்ணோம், நவராத்திரியில எடுத்தோம் செகண்ட் டைம். இப்போ தேர்ட் டைம் இப்போ பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க எப்படி செஞ்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ நம்ம எப்படி வரலட்சுமி நோன்பு கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்ட. ரொம்ப சந்தோஷங்க. ஏறக்குறைய ஒரு 1000 வியூஸ் மேலேயே போயின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அதனால தான் சரி, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி நான் இது ஆடியோ பேஸ்ல சொல்லியிருந்தனோ அதை அப்படியே நாங்க எப்படி இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எப்படி வீட்டை ரெடி பண்ணணும், எப்படி கலசம் தயாரிக்கணும், எப்படி அம்மனை ரெடி பண்ணலாம், அப்புறம் புனர்பூஜை எப்படி பண்ணலாம், அம்மன் அலங்காரம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம வாசல்ல நல்லா கோலம் போட்டாச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெடி கோலம் போட்டு வாசல்ல நிலவிளக்கு ஏற்றியாச்சு. அந்த எப்பவுமே நம்ம வீட்ல நல்ல காரியம்னா நம்ம மாவிள தோரணம் கட்டுவோம். அதனால 3 வச்சிருந்தோம் பாத்தீங்களா? எங்களுக்கு எப்படின்னா நிலவாசல்ல 1, பாருங்க இதுதான் நிலவாசல். நிலவாசல்ல 1, பூஜை ரூம் எங்களுக்கு தனியா இருக்கறனால பூஜை ரூம்லோட என்ட்ரன்ஸ்ல தனியாவும், பூஜை ரூமுக்கு உள்ளவும். ஸோ 3 இது வச்சிருந்தோம். அது இல்லாம தனியா கலசத்துக்கு, அதுக்கப்புறம் அது இல்லாம கலசத்துக்கும் தனியா வைக்கணும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் மகாலட்சுமி சிலை படங்கள் இருக்கோ அங்கெல்லாம் கூட மாவுள இது வச்சு போலாங்க. அது சரி, அது எங்களுக்கு எப்பவுமே பழக்கம். நான் நாள் பண்ணலாம். ரொம்ப நல்லதுங்க அது. அது அதாவது 2, 3 இலைக்கு மட்டும் தான் அந்த தன்மை இருக்கு. ஒண்ணு மாவிளை தோரணம், 2வது துளசி செடி, 3வது வில்வம். என்ன தன்மைன்னு கேக்குறீங்களா? அது காஞ்சாலும் எடுத்து போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கு பவர் கொஞ்சம் கூட குறையாது. பூக்கள் வாடினாதான் அடுத்த நாள் நம்ம எடுத்து போட்டுறணும். ஆனா இந்த 3க்குமே பாத்தீங்கன்னா பவர் என்னைக்குமே இருக்கும். ஃபுல்லா காஞ்சு அதுவா விழுது பாருங்க. அப்ப நீங்க புதுசு மாத்திக்கலாம். அது வரைக்கும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம கலசம் எப்படி ரெடி பண்ணலாம் நான் சொல்றேன் பாருங்க. நூல் சுத்த தெரிஞ்சா சுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம், தப்பே கிடையாது. கலசத்தை சுத்தி நாங்க மஞ்சள் ஃபுல்லா தடவிட்டு குங்குமம், அது பார்த்தா தெரியும், குங்குமம் போட்டோம். ஃபர்ஸ்ட் அரிசி போட்டுக்கிட்டோம், 3/4 பாகத்துக்கு மேல போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் 5 ஜாதிக்காய், 5 மாசிக்காய் அதிலே போட்டாச்சு. அப்புறம் இந்த காதோல கரிமணி செட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, நோம்பு, அந்த இதுவும் போட்டாச்சு. இது எல்லாமே நான் வீடியோலயும் போட்டிருந்தேன். அந்த வீடியோ இதுல அட்டாச் பண்றேன் பாருங்க. ₹1 காயின், அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, வாசனை பொருளுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் வெத்தலை பாக்கு. அது எப்பயுமே நம்ம மங்கள பொருள் இல்லையா, வெத்தலை பாக்கு அது வைக்கணும். ₹1 காயின், வெள்ளி காயின் என்ன இருக்கு வைக்கலாம். இந்த கோமதி சக்கரை இருந்து பாருங்க, அதுல கோமதி சக்கரை, வெள்ளி காயின், இந்த ₹500 காயின் அது வச்சாச்சா. அப்புறம் மாவுல கலசத்துக்கு வச்சாச்சா. மாவுல கவுண்டிங் வச்சுங்க. கலசத்துக்கு 1, 9, இல்ல 11, இல்ல 15 அத்தனை இலைகள் வச்சுக்கலாம், தப்பில்ல. இல்ல 5 கூட வச்சுக்கலாம், தப்பே இல்ல. ஒத்தப்படையில இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது பாருங்க, கலசத்தை ரெடி பண்ணிட்டு இப்போ அம்பாள் முகம் வச்சிருந்தோம். அம்பாள் முகம் வாங்கணும். இது ஃபர்ஸ்டே நான் ஆக்சுவலி இது நான் பண்ணிட்டேன். எப்பவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் இல்லைங்களா? ஸோ பிள்ளையார் பிடிச்சு வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அது கடைசியா தான் ஷூட் பண்ணிருந்தோம். அந்த போட்டோஸ்ல இருந்திருக்கும். இதுதான் அம்மன் அழைப்பு. ரெடி பண்ணி இங்க வச்சுட்டோம் பாருங்க. இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது நம்ம எல்லாம் வாசல்ல செய்ய முடியாதுல்ல. ஸோ வீட்டுல செஞ்சு ஒரு இடத்துல அம்பாளுக்கு வருஷத்தட்டு, சாரி, கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஒரு நெய்வேத்தியம். இப்ப வாசல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் அம்பாளை. இதுதான் கலசம். இப்ப கலசத்துல அம்பாளை ஆவாகனம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கலசத்தை அம்பாள் ஆவாகப்பட்டு முன்னாடி இருக்கு பாருங்க, பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார். ஸோ ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, கலசத்துல எங்க அம்மா வருஷத்தட்டு எடுத்துக்கிறாங்க. வருஷத்தட்டுனா அம்பாளுக்கு நாம கொடுக்கக்கூடிய சேலை, கண்ணாடி வளையல், அப்புறம் அம்பாள் கொடுக்குற இது மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு செட்டு எல்லாமே அதுல இருக்கும். பூ, பழம் எல்லாமே அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வாசல்ல இருந்து அம்மானை அழைச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு நாங்க எங்க ஃபர்ஸ்ட் ஹால்ல செஞ்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா
இப்போ வந்து ஹாலில் செஞ்சோம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால வீட்டில் எங்கள் பூஜை ரூம்லேயே ரெடி பண்ணிட்டோம். கீழே பாருங்க கோலம் போட்டிருக்கோம். கோலத்துக்கு மேலே இப்போதைக்கு கலசத்தை வச்சிருக்கோம். ஏன்னா மனை மேலே வைக்கணும். இல்லைனாக்கா அந்த மனை மேலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பால் தட்டு அரிசி பரப்பி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா எப்படி ரெடி பண்றது காட்டுறோம். ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்பாளை ஆவாகனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அம்பாளை வர வைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த அம்மன் அலங்காரம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு நாங்க 3 அடுக்கு கொண்டது. கீழ வந்து பாத்தீங்கன்னா செம்பு தவளை. அந்த செம்பு தவளையில பாத்தீங்கன்னா தண்ணி தான் வைப்போம். ஏன்னா எல்லாமே அரிசி வைக்க முடியாது. கலசத்துல மட்டும் அரிசி வைப்போம். கீழ வேஸுக்கு வெயிட் கொடுக்கணும் இல்லையா, அதனால தண்ணி வச்சு தண்ணியில வந்து வெத்தலை பாக்கு, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 காயின். ஸோ ₹5. 5 மொத்தம் வந்து 5 ஐட்டம். ஓகேங்களா? மஞ்சள் குங்குமம் சேர்த்து அதை ஒரு தூள் தூவி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுதான் பேஸ். இதை வந்து நாம எப்படி வைப்போம்னா வாழை இலை பரப்பி அதுக்கு மேல அரிசி பச்சரிசி வச்சு அதுக்கு மேல இதை வச்சிருவோம். இதுக்கு மேல இன்னொரு இது பித்தளை பாத்திரம் இருக்கு, அதை வைப்போம். அதுக்கு மேலதான் இந்த கலசத்தை வச்சு அம்மனை வந்து அதுல அலங்காரம் பண்ணுவோம். சரி, இது மக்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம ஏன்னா சேனல் ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு இன்னும் சந்தோஷங்க. சேனல் ஆரம்பிச்சு எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு அபிராமி அந்தாதி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க வரலட்சுமி நோம்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க கீழே கோலம் போட்டாச்சு, வாழை இலை வச்சாச்சு, வாழை இலை மேல அரிசி பரப்பி என் பையன் தான் இன்னைக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணான். நான் செஞ்சேன், என் பையன் தான் வீடியோ எடுத்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால எவ்வளவு பரப்ப முடியும் பண்ணலாம். நாங்க லட்சுமி குபேர பூஜைக்கு என்ன பண்ணோம்னா கீழே நவதானியம் வைக்கலாம், அதுவும் பண்ணலாம், நவதானியமும் வைக்கலாம். சரி, அதனால நாங்க பச்சரிசியை பரப்பி வச்சுட்டோம். ஆஹ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இப்படி பண்ணலாம் ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்றேன். நாங்க இது இப்படிதான் பண்றோம். இந்த பாருங்க, அவ்வளவுதான். இந்த கீழே பேஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்ப நாம. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த இன்னொரு பாத்திரம் வச்சு அதுலயும் அரிசி போடுவோம். ஏன்னா தண்ணியே ஃபுல்லா வச்சாதான் இல்லை, நல்ல வெயிட் கொடுக்கறதுக்காக கீழே மட்டும் தண்ணி செம்பு பாத்திரத்துல, அப்புறம் அந்த பித்தளை அதை கலாய் பூசின பாத்திரம் தான், அதுல அரிசி போட்டு மேல ரெடி பண்ணி இங்க வச்சாச்சு. அங்க எங்க அம்மாவும் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா அம்மாளுக்கு வந்து saree ரெடி பண்ணிதான் அந்த ஃபில்ஸ் எல்லாம் வைக்கணும் இல்லைங்களா, அந்த வேலை அங்க ஓடிக்கிட்டு இருந்தது. நான் அவங்க ஒரு 6:30 7 மணில இருந்தே இது முடிச்சிட்டு கரெக்டா அம்மன் அழைப்பு வந்து நாம ஏற்கனவே சொன்ன அந்த டைம்ல தாங்க பண்ணியிருக்கோம். மாலை 6ல இருந்து 7:20க்குள்ள முடிக்கணும்னால 6 மணிக்கு ஆரம்பிச்சோம். 6:50க்குலாம் முடிச்சு பூஜை ரூம்ல கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். பசங்க எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு நாங்க எங்க அம்மா இது எங்க அம்மா செய்வாங்க. எப்பவுமே எங்க அம்மா வந்து saree எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு மத்த வேலைலாம் இருந்தாலும் நான் அதுக்கு பதிலா நான் இது வந்து செய்வேன். எனக்கு இந்த மாதிரி சாமி விஷயம், சாமி வழிபாடு, பாராயணம் பண்றது, மந்திரம் சொல்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ ஏறக்குறைய ஒரு 2 வருஷமா தாங்க. அதனாலேயே தான் நான் சேனலே ஆரம்பிச்சேன். சரி, நமக்கு நிறைய பலன் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த பலனை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு மீடியா வேணும் இல்லையா, ஸோ சேனல் ஆரம்பிச்சா பெட்டர். இதெல்லாம் நான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னலாம் சளி பிடிச்சா அதுக்கு ஒரு கஷாயம் எல்லாம் அதெல்லாம் கூட போட்டிருந்தேன். இப்போ இன்னொரு தனி சேனல் ஆரம்பிச்சு ஃபுட்டு மட்டும் தனியா போடுற மாதிரியும், இதுல வெறும் வழிபாடு சம்பந்தப்பட்டது மட்டும் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த தடவை அம்பாளுக்கு வந்து பச்சை கலர் saree தான் எடுத்திருந்தோம். ஸோ பச்சை கலர் saree வந்து காப்பர் சில்க் தான் இது. ஸோ இது பண்ணிட்டு ஏன்னா பச்சை இருந்தா நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க கிளி பச்சையில இது பண்ணியிருந்தோம், ரோஸ் கலர் பார்டர். அதுக்கப்புறம் வேற அபூர்வா saree பண்ணோம். இது 3வது வருஷம் இந்த saree கிடைச்சிருந்தது. ஸோ நல்லா இருந்தது. இந்த கலரே பிடிச்சிருந்தது. சரி, இதையே எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ரெடி பண்ணி வீட்டில் அந்த ஃபிளிட்ஸுக்கெல்லாம் 1 1/2 ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு இப்பதான் புதுசுங்கிறனால அந்த அளவுக்கு இல்லை. எங்க அம்மா ஆனால் நல்லா பண்ணுவாங்க. எங்க அம்மா தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை எங்களுக்கு தெரிஞ்ச வகையில நாங்க பண்ணது இந்த முறைய உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நம்ம சேனல்ல நம்ம மக்கள் கேட்பாங்க இல்லையா, ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, உங்க வீட்ல நீங்க எப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பாருங்க. பேஸ் ரெடி பண்ணிட்டு இது மேல இந்த கலாய் பூசின பித்தளை பாத்திரத்துல அரிசி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் தான் அந்த கலசத்தை வச்சு saree, இப்ப saree அம்மா வச்சு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏன்னா அப்பதான் அதை வந்து ஃபிளிட்ஸ் வச்சு பின் பண்றதுக்குலாம் கரெக்டா வரும். அதனால வந்து இது ரெடி பண்ணிட்டு அம்மா இப்ப வந்து அந்த saree உள்ள விட்டுட்டு இதோ ரெடி ஆனது வரைக்கும் அப்படியே வச்சுட்டோம் அம்பால. இதுக்கப்புறம் தான் அந்த saree எல்லாம் செய்வோம். கலசத்துக்கு இதெல்லாம் ஒய்ஃப் பண்ணிடுவாங்க. கலசம் ரெடி பண்ணிட்டு தாலி கயிறு மாத்தி ரெடி பண்ணிட்டு
எல்லாமே ஒய்ஃப் பண்ணிட்டாங்க. இதோ அந்த saree ஃபிளிட்ஸ்லாம் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபிளிட்ஸு இங்க வச்சு அங்கங்க கிளிப்பு குத்தி ரெடி பண்ணி அம்பால அழகுபடுத்தணும்னா நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு தானே ஆகணும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனா எங்களுக்கு சந்தோஷம் தான். இது வந்து என்ன சொல்றது, இந்த சுகமான வழின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஒய்ஃப் அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அதையும் செஞ்சுட்டு எங்க அம்மாவால முடியல. பட் இருந்தாலும் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா அது கொம்பு கட்டி அது ரெடி பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதனால கொம்பு கட்டி, ஏன்னா அப்பதான் அந்த இதுக்கெல்லாம் வந்து அலங்காரம் பண்றதுக்கு saree நிக்கிறதுக்கெல்லாம் வாட்டம் வரும். அதனால அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, முடிச்சு ஒரு வழியா நாங்க அம்பால ரெடி பண்ணிட்டோம். என்னன்னா இதெல்லாமே வந்து இதுதாங்க, செட்டு தான் எல்லாமே. அம்பாளுக்கு ஜடையில இருந்து எல்லாமே கை கால்லாம் தனியா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த அம்பாளுக்கு அம்மன் சீர்வரிசை வச்ச வாழைப்பழம் தான் அது. மேல அந்த இது விக்கிரகம் அந்த வங்கி மாதிரி இருக்குல்ல, அதுவும் செட்டு தான். பஞ்சு மாலை வாங்கணும். புதுசா இந்த வருஷம் தான் நான் பஞ்சு மாலை போட்டேன். இதுக்கு முன்னாடி போடல. பார்த்தேன் ஒரு பதிவுல பஞ்சு மாலை போட்டா நல்லதுன்னாங்க. அதனால அம்பாளுக்கு பஞ்சு மாலை போட்டு, இதுக்கப்புறம் தாமரை எல்லாம் அடுத்த நாள் தான் வாங்கினேன். இது 3 நாள் இல்லையா. இப்போ தாமரை கேட்டா 70 ரூபா 80 ரூபாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு இடத்துக்கு போய் 30 ரூபாக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது அடுத்த நாள் தான் அது போட்டேன். அது போட்டோல இருக்கும். நம்ம அந்த தம்ப்நெயில்ல வச்சிருப்பேன், பார்த்தா தெரியும். அம்பாள் வந்து அழகா அம்சமா வந்து ஆவாகனம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி நாங்க ரெடி பண்ணியிருக்கோம், கரெக்டா இருக்கா, இல்லை இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணலாம், அதுவும் நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த புனர்பூஜை பண்றோம் இல்லைங்களா. ஸோ முன்னாள் ரெடி பண்ணிட்டோம். அடுத்த நாள் சுவாமிக்கு வந்து அது எல்லாமே முன்னாள் தான். இது பாத்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் வந்து வரலட்சுமி நோன்பு எடுக்கணும் இல்லைங்களா. அது பாருங்க, இதுல அந்த தாமரை வச்சு சாமிக்கு வந்து இருக்கும். இது எங்க கிட்ட இருக்கிற குட்டி வெள்ளி அம்பாள் சிலை, ரொம்ப சின்னது தான். அதுக்கு அன்னைக்கு தான் வந்து ஒரு ரெட் கலர் பாவாடை வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு போடணும்னு தோணுச்சு, போட்டேன். ஸோ இந்த தாமரை அன்னைக்கு எனக்கு வெண்தாமரை தான் கிடைச்சது. சரி நல்லதுன்னு நினைச்சு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா வெண்தாமரை கிடைக்காதுன்னுவாங்க, அது கிடைச்சது. வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு போட்டா. அந்த செம்பருத்தில எங்க வீட்ல இருந்த செம்பருத்தி செடியில இருந்து அன்னைக்கு கொஞ்சம் இருந்தது. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவங்க வீட்ல தான் மாவிளை எல்லாம் எடுப்பேன். அவங்க ஒரு கிறிஸ்டின் தான். எப்போ போனாலும் எடுத்து சொல்லுவாங்க. அவங்க வீட்ல எடுத்துட்டு வந்தோம். அவங்க வீட்ல இருந்த செம்பருத்தி செடி, அந்த இந்த ஃப்ளவர் ரெட் கலர் பூ எல்லாமே இது. ஸோ காலையில வந்து பைத்தம்பருப்பு பாயாசம் பண்ணி ரெடி பண்ணி வச்சு பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா புனர்பூஜை பண்ற அன்னைக்கு காலையில வந்து அம்பாளுக்கு மல்லிப்பூ வச்சுட்டு புனர்பூஜை பண்ணோம் இல்லைங்களா. 3 நாள் வியாழக்கிழமை ஆரம்பிச்சா வெள்ளிக்கிழமை பூஜை, சனிக்கிழமை புனர்பூஜை. சனிக்கிழமை அந்த காலையில சொன்ன 7:40 to 8:50 அந்த டைமுக்குள்ள புனர்பூஜை பண்ணிட்டோம். புனர்பூஜைங்கிறது நம்ம திருப்பி சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம வேண்டுதெல்லாம் ஆத்தா மனமுருக வேணும், நீ எப்படி எங்க வீட்டுல இருக்கியோ அதே மாதிரி காலத்துக்கு எங்க வீட்டுல நிரந்தரமா தங்கி எங்களுடைய வறுமையை போக்குறதுக்கு உன்னோட கடைக்கண் பார்வை மட்டும் கொடுத்தால் போதும். எங்க குழந்தைகள் குடும்பம் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையும் 16 பேரும் பெற்றும் விளங்கணும் அப்படின்னு எங்க கிட்ட நாங்க வேண்டிக்கிட்டு அம்பாள்கிட்ட மனமுருக வேண்டிட்டு அப்புறம் புனர்பூஜை பண்ணிட்டு பாருங்க, அந்த கலசத்தை மட்டும் அப்படியே எடுத்துட்டு நம்ம அரிசி பானையில வைக்கணும். இதுதான் வந்து நம்ம அந்த முறை. அந்த கலசம் இருக்கு பார்த்தீங்களா, கலசம் முகம் எல்லாமே வந்து புனர்பூஜைங்கிறத நம்ம அரிசி எங்க புழங்குறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு மனசார வேணும், ஆத்தா எங்கள் வீட்டுல அன்ன தரித்திரம் அன்ன குறைன்றதே எங்க வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம மனசார வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட பண்ணோம். ஸோ இது எதுக்கு போட்டிருக்கேன்னாக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா கடைசியா அது புனர்பூஜை பண்ணிட்டு அது அது எங்கெங்க இருந்ததோ இப்போ அம்பாளோட சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்க பீரோல வச்சிருக்கோம், அது வச்சிட்டோம். அப்புறம் இந்த சாமியோட இதை கடைசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மெத்தட்ல தான் நாங்க வந்து அம்மன் அழைக்கிறதுல இருந்து அலங்காரம் பண்றது புனர்பூஜை பண்றது இப்படிதான் பண்றோம். இதுல ஏதாவது நாங்க ஏதாவது தப்பு கிப்பு இருக்கு இல்லை இப்படி பண்ணலான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன் சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். உம் ஆண்டவ புண்ணியத்துல எங்க வேண்டுதல் நிறைவேறணும். நம்ம சேனல் பாக்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இனிமே பண்ண போற சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் என்னெல்லாம் ஆத்தாட்ட வரலட்சுமி அன்னைக்கு ஆத்தாள்கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தாங்களோ
அத்தனை நிறைவேறணும் நானும் ஆத்தா கிட்ட வேண்டிட்டேன். இன்னைக்கு இல்லைன்னு அன்னைக்கே வேண்டிக்கிட்டேன். ஏன்னா நம்ம போடுற பதிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா கடன் நீக்கிற பதிவு, பாராயணம், பதிகங்கள், திருப்புகழ், இப்ப கந்தர் இது கந்தர் அனுபூதி, கந்தர் இது எல்லாமே போட்டிருந்தேன், கந்தர் அலங்காரம். இப்ப நாம வந்து ஆடி மாசம் ஃபுல்லா வந்து அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா என்ன நினைச்சு நம்ம பாராயணம் பண்றோமோ அது எல்லாருக்கும் நடக்கணும். கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறணும். நானும் அதை ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அபிராமி அந்தாதி தினந்தோறும் நம்ம பாராயணம் பண்றோம். ரொம்ப சந்தோஷம். இப்ப நாள் கம்மியா இருக்குன்னா ஒரு நாளைக்கு 5 பாடல் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமானதா ஒரு 15 நிமிஷம். ரொம்ப நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்